தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தருக்கும் பொறுப்பு பதிவாளருக்கும் இடையில் அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்புக்கு ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த திருவள்ளுவன் அந்த பணி, அதாவது உரிய தகுதி இல்லாதவர்கள் பணி ஆணை பெறப்பட்ட பணி புரிந்து வருகிறார்கள் என கூறி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு துறை கேட்டுக்கொண்டது அடிப்படையில் இவர் முறையாக பதில் அளிக்காத காரணத்தால் துணைவேந்தராக இருந்த திருவள்ளுவன் அதாவது பணிக்காலம் நிறைவடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதாவது துணைவேந்தராக திரு சங்கர் என்பவரும் பதிவாளராக தியாகராஜன் என்பவரும் 2 பேருமே பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் துணைவேந்தர் சங்கருக்கும் பதிவாளர் பொறுப்பில் இருக்கும் தியாகராஜன் என்பவருக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது யார் இதில் முடிவு எடுப்பது என்பது குறித்த அதிகார மோதல் காரணமாக இருவருக்கும் இடையே பணிப்போர் இருந்து வந்தது. இந்த நிலையில் பொறுப்பு துணைவேந்தராக இருந்து வரும் சங்கர் பதிவாளராக வெற்றிச்செல்வன் என்பவரை நியமித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனால் இதற்கு தியாகராஜன் தரப்பினர் அதாவது பொறுப்பு பதிவாளராக இருக்கும் தியாகராஜன் தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன்று அவர் பதிவாளராக பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பல்கலைக்கழகத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பாதுகாப்பிற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். ஏராளமான போலீசார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நுழைவாயில் நிறுத்தப்பட்டிருந்தனர் பாதுகாப்பிற்கு. அதாவது அசம்பாவித சம்பவங்கள் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படாத வகையில் தடுப்பதற்காக காவல்துறை நிறுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் காலை அதாவது பதிவாளராக பொறுப்பு வைத்து வரும் தியாகராஜன் தனது அறையை அதாவது துணைவேந்தர் தரப்பினர் அந்த அறையை பூட்ட முயற்சிக்கின்றனர். உடனடியாக பதிவாளர் தனது அறையை அவரே பூட்டிவிட்டு வெளியில் உட்கார்ந்து தனது பணியை கவனித்து வருகிறார். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் அரசு துறை செயலாளர் நான் தான் பதிவாளர் என நியமித்திருக்கிறார், அதனால் நான் தான் பதிவாளர், நான் தான் இந்த பணிகளை பார்ப்பேன் என கூறி அவர் அடுத்த அறையில் அமர்ந்து அவர் தனது பணிகளை பார்த்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் துணைவேந்தர் அறையில் ஒரு அவசர கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் துணைவேந்தருடைய ஆதரவாளர்களாக உள்ள சில துறை தலைவர்கள் மற்றும் தற்பொழுது பதிவாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற வெற்றிச்செல்வன் ஆகியோர் ஒரு அவசர கூட்டம் கூட்டி இவர்தான் பதிவாளர் அறிவித்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் அந்த அறை, அதாவது பதிவாளரால் பூட்டப்பட்டிருந்த அறையை திறப்பதற்கு வந்தனர். ஆனால் அறை பூட்டப்பட்டிருந்தனால் மாற்று சாவி கொண்டு திறக்க முயற்சித்தும் திறக்க முடியாத காரணத்தால் அந்த அறையை, அதாவது பதிவாளருடைய அறையை பூட்டை உடைத்து விட்டு தற்பொழுது அந்த பதிவாளர் அறையில் வெற்றிச்செல்வனை பதிவாளராக அமர வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தருக்கும் பொறுப்பு பதிவாளருக்கும் இடையே ஏற்பட்ட அதாவது அதிகார காரணமாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். நன்றி ராஜா, உங்க தகவல்களுக்கு.